நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று முதல் ஆனி மாதம் 24ஆம் தேதி வரை குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று மிதுன ராசியிலும் கடகராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அசுர குருவும் தேவகுருவும் ஒரு ராசியில் கூட்டணி சேருவது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகிறது. மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். முதலில் நவகிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். நவகிரகங்களில் சுக்கிர பகவான் அசுர குரு. ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீனராசியில் உச்ச பலமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் செயற்கை தனம் மிகுந்தவர், அதாவது செயற்கையாளான். சுக்கிர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரன். சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அனைத்து வசதி வாய்ப்புகளும், அதாவது மாடி வீடு, வண்டி வாகனம், நல்ல ஆடை ஆபரணம், இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் அந்த ஜாதகன் பெறுவார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் வக்கரம், நேசம், அஸ்தங்கம் பெற்றுவிட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு இந்த வீடு, வண்டி வாகனம், வசதி வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுபகாரியங்களில் தடங்கல்களை, சுகபோக இன்ப வாழ்க்கையை சுக்கிர பகவான் கெடுப்பார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் செயற்கைத்தனமாக தன்னை நன்றாக அழகுபடுத்தி கொள்வார். நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிவார், தங்க நகை அணிவார், நல்ல வாசனை திரவங்கள் அடித்து கொண்டு நல்ல வாசனையோடு அந்த ஜாதகன் செயல்படுவார். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் சுக்கிரன் தகதகன்னு இருப்பார். வானத்தில் தரிசனம் செய்யலாம். சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவான் இருப்பார். சுக்கிரனையும் குருவையும், அதாவது இன்று முதல் ஆவணி மாதம் 24 வரை சுக்கிரனும் குருவும் அருகில் இருப்பார்கள். இரு கிரகங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். 12 ராசி அன்பர்களுக்கும் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் ஒவ்வொரு பதிவாக காணலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இப்போ பார்த்திங்கன்னா 2வது வீட்டிலே வைகாசி மாதம் 12 வரை குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். பிறகு ஆனி மாதம் 24 வரை கடகராசியில் மிதுனத்திலும் கடகத்திலும் குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இப்போ சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. ரிஷப ராசி அன்பர்கள், அதாவது பார்த்திங்கன்னா கம்சன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட்டு, வீடு, மனை, நில புரோக்கர்களாக இருந்தாலும் சரி, திருமண புரோக்கர்கள், அதாவது வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நில புரோக்கர்களாக இருந்தால் அதிக வீட்டு மனை வைக்கலாம், வீடு வைக்கலாம், நிலம் வைக்கலாம், இந்த மாதிரி அதிக கமிஷன் வரும். அதே மாதிரி திருமண புரோக்கர்களாக இருந்தால் நிறையா வரன் செக் பண்ணி நிறையா கல்யாணம் பண்ணி நிறையா கமிஷன் வாங்குவீங்க. ரிஷப ராசிக்கு 2வது வீட்டிலே குருவோடு சுக்கிரன் இணைந்து இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் உடனே செட் ஆகும். இப்போ இந்த வைகாசி மாதமே ரிஷபராசி என்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். குடும்பஸ்தானத்திலே சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு பகையாளி, எதிரிகள் இருக்க மாட்டாங்க. புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம். நீங்கள் தங்க நகை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசியில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறார்கள். பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்வையில் சூரியன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது ரிஷப ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் 2வது வீட்டில் 8ஆம் அதிபதியோடு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க. அதாவது ஜென்ம ராசியிலும் சூரியன் 2வது வீட்டிலும் வெப்பகரகம் இருக்கும்போது
பார்த்திங்கன்னா மன அழுத்தம், தலைவலி, கண்வலி, பல்வலி, முகத்தில் காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரிஷபராசி என்பதுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் இந்த வைகாசி மாதம் நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ரிஷபராசிக்கு 2வது வீட்டிலே சுக்கிரன் குரு வைகாசி 12 வரை இருக்கும்போது திருமணம் ஆனவர்களுக்கு, தம்பதியர்களுக்கு முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் உண்டு. ரிஷபராசிக்கு 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 2வது வீட்டிலே ராசிநாதன் செல்லும்போது இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினவர்களிடம் ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வந்து பெண்களிடம், அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடம் ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12வது வீட்டிலே 12ஆம் அதிபதி ஆட்சியோடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெண்களால் சில தொந்தரவுகள் வரும். 2வது வீட்டிலே சுக்கிரன் இருக்கும்போது வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் உடனே வந்து இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். 6ஆம் அதிபதி 2வது வீட்டில் இருக்கும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், அதிக வருமானம் ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் உண்டு. அதே மாதிரி ஜென்ம ராசியில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கும்போது அரசு சார்ந்து நீங்கள் வந்து ஒரு காரியங்கள் செய்ய வேண்டுமென்றால், அரசு உதவிகள் பெற வேண்டுமென்றால் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்கள் அரசு சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கும்போது ரிஷபராசி என்பர்கள் பேச்சால், வாக்கால் தொழில், வேலை, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிகச் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானம் உங்களுக்கு பலமாகிறது. ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி 11வது வீட்டிலிருந்து ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது நீங்கள் வந்து கோபத்தை கண்ட்ரோல் படுத்திங்க. அதிகமாக கோபம் வரும், பொய் பேச சொல்லும். ஜென்ம ராசியை சனி பகவான் பார்வை செய்யும்போது இந்த கெட்ட குணங்கள் கூடுதலாக உங்களுக்கு வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, குடும்பத்துக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், இப்படி வந்து மறைக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கிறது. அது மாதிரி மறைக்காமல் பார்த்துங்க. 11வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது ரிஷபராசிக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டம்தான், நல்ல லாபங்களை கொடுக்கும். எதிர்பாராத வழியில் திடீர்னு நீங்கள் உங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து பெரிய அளவு பணம் சம்பாதிக்கலாம். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவர்கள், கறவை மாடு வைத்திருப்பவர்கள் இப்போ வந்து பால் மகசூல் கூடுதலாக வரும். விவசாயிகள் வந்து அரளிப்பூ, குண்டுமல்லி, இப்படி வந்து பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வரும். நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி என்பதற்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படுகிறது. ரிஷபராசிக்கு 4, 10வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதாவது 4வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி, உயர்கல்வி படிக்கிறீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து எடுத்து படிப்பது நல்லது. 10வது வீட்டில் ராகு இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்து சிலருக்கு வந்து அலைச்சலை உண்டாக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பெரிய அளவு உங்களுக்கு பொருளாதார ரீதியான சப்போர்ட்டு நன்றாக கொடுக்கும். ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது தலைவலி, கண்வலி, பல்வலி, முகம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். உடனே மருத்துவம் பார்த்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.